Good morning. I am Dr. M. Kumaresan, Assistant Professor of Chemistry, NMSSUN College, Madurai. Today, we are going to discuss about the vibrating diatomic molecule. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸோட வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறத பார்க்குறோம். வைப்ரேஷனல் டயட்டாமிக் மாலிகுல் ஃபார் ஐஆர் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறத விஷயம் பார்க்குறோம். இப்போ நம்ம ஐஆர் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது தென் ஐஆர் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலிகுல் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆர் வைப்ரேஷனல் வித் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா பார்க்கும்போது தென் அதோட ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா 3 × 10⁻12 to 3 × 10⁻14 ஹெர்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். இது ஐஆர் ஸ்பெக்ட்ராவோட ரீஜியன்ஸ் ரொம்ப. தென் இதோட வேவ் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 1 மைக்ரோமீட்டர் டு 100 மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். தென் ஐஆர் ஸ்பெக்ட்ராவோட தென் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி லெவல் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 10⁻4 ஜூல் பர் மோல் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். தென் இதெல்லாம் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the energy of a diatomic molecule. When a two atom combine to form covalent bond of a molecule. இப்போ ரெண்டு ஆட்டம் வந்து என்ன செய்யணும் ஒன்று கம்பைன் ஆகும்போது என்ன அந்த கோவலண்ட் மாலிகுலாக என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. இப்போ ரெண்டு ஆட்டமும் ஒன்று கம்பைன் ஆகும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் HCl. இதில் குளோரின் ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. தென் குளோரின் ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆட்டம். தென் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது லைட்டர் ஆட்டம்ஸ். இப்போ இந்த குளோரின்லேயுமே வந்து என்னன்னா நியூக்ளியஸ் எலக்ட்ரான் குளோர் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துலேயும் நியூக்ளியஸ் எலக்ட்ரான் குளோர் இருக்கும். இப்போ இந்த குளோரினில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை என்ன செய்யணும்னா ரிப்பல்சிவ் பண்ணும். அதே மாதிரி குளோரின் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் குளோரும் ஹைட்ரஜன் ஆட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் குளோரும் ஒன்றுக்கு என்ன செய்யும் ரிப்பல்சிவ் பண்ணும். ரிப்பல்சிவ் பண்ணாலுமே இந்த குளோரின் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் குளோரை அட்ராக்டிவ் பண்ணும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இந்த குளோரின் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அட்ராக்டிவ் பண்ணும். அப்போ இந்த டைப் ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கும். இந்த டைப் ஆஃப் மாலிகுல்ல இந்த டயட்டாமிக் மாலிகுல்ல குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் பார்க்கும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். தென் அப்போ குளோரின் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா புஷ்ஷும் பண்ணும் என்ன செய்வாங்க ஃபுல்லும் என்ன செய்வாங்க இழுக்கவும் செய்யும் தள்ளவும் செய்யும். புஷ் அண்ட் ஃபுல்லிங் எஃபெக்ட் ஃபார் குளோரினின் லைட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ புஷ் பண்ணும் போதும் ஃபுல் பண்ணும் போதும் இந்த லைட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன செய்வாங்க அப்படின்னா தென் அதோட இடத்துல இருந்து கொஞ்சம் என்ன செய்வாங்க கம்ப்ரஷன் அண்டு எக்ஸ்டென்ஷன் அந்த ப்ராசஸ் வந்து இங்கே நடக்கும். கம்ப்ரஷன் அண்டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஈக்லிபிரியம் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை வந்து என்ன செய்வாங்கன்னா எப்பயுமே என்ன செய்வாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஈக்லிபிரியம் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இதில் இந்த E1 E2 அப்படின்னு பார்க்கும்போது தென் கம்ப்ரஷன் அண்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி பாண்ட் லைட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ R=0 அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் வந்து என்ன குளோரினோட ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆரோட வேல்யூ R=0. இது வந்து என்னன்னா தென் என்னது சிட்டிங் மூமெண்ட்லேயே தான் இருக்கும். தென் இது வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது தென் என்ன செய்வாங்க அந்த புஷ் அந்த ஃபுல் எஃபெக்ட்னால என்ன செய்வாங்கன்னா அதோட பாண்டோட லென்த்து டிஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் என்னது அந்த கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது தென் அதோட பாண்ட் லென்த் வந்து என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். தென் அப்படி இருக்கும்போது இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய ஈக்லிபிரியம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரஜன் ஈக்குவல் டு R - R ஈக்லிபிரியம் அப்படிங்கிற இந்த ரேஞ்சை
நம்ம என்ன செய்வோம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். தென் அதோட பாண்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, தென் டிக்ரீஸ் ஆகுது. தென் என்ன அந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன செய்யும், லைட்டர் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் தென் என்ன செய்யும், புஷ் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் இருக்கிறதுனால. தென் the more vigorously the hydrogen atom, then molecules get vibrated energy levels for E2 energy levels அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும்போது அந்த மாலிகுல்ஸோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா தென் அப்ளைங் ஃபார் ஹூக்ஸ் லா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாண்டு வந்து என்னன்னா எலாஸ்டிக் பாண்டு, தென் ஸ்ப்ரிங் லைக் நேச்சர் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது தென் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த ஹூக்ஸ் லாவை முன்னாடி நம்ம எப்படி படிச்சுப்போம்னா தென் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் அப்படிங்கிறத நினைச்சிருப்போம், பார்த்துருக்கோம். மைனஸ் கேஎக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் ஆர் மைனஸ் ஆர் ஈக்லிபிரியம் வேல்யூ. தென் இதில் எஃப் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னால் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். தென் கே அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். தென் மாலிகுல்ஸோட அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ்மெண்ட்டை நம்ம எதில் அப்ளை பண்ணுறோம்னா தென் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு 1/2 கே ஆர் மைனஸ் ஆர் ஈக்லிபிரியம் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத என்ன செய்யணும் சொல்கிறோம். தென் என்ன சொல்லணும்னா அந்த டயட்டாமிக் மாலிகுல்ஸோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். தென் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லும்போது இஸ் ஈக்குவல் டு 1/2 கே ஆர் மைனஸ் ஆர் ஈக்லிபிரியம். இல்லை கே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுவோம். தென் மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும்போது தென் அதோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு தென் மாடல் மாறினது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மாடல் அப்படிங்கிறத நினைக்கிறோம் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எதனால் அப்படின்னு சொல்லும்போது தென் மாலிகுல்ஸ் வந்து என்னது வைப்ரேட் ஆகும்போது அதோட ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன செய்கிறோம் கால்குலேட் பண்ணுறோம். தென் ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா ஆசிலேஷன் ஈக்குவல் டு 1/2/√k/μ இன் ஹெர்ட்ஸ். தென் இதில் ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், தென் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆர் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் சொல்லியிருப்போம். தென் ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் கே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், மீ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ரெடியூஸ்டு மாஸ். ரெடியூஸ்டு மாஸ் அப்படின்னு சொல்லும்போது மியூ ஈக்குவல் டு m1 இன்ட்டு m2 டிவைட் பை m1 ப்ளஸ் m2 அப்படிங்கிறத என்ன சொல்லியிருப்போம்னா தென் ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன சொல்லியிருப்போம்னா போன கிளாஸில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரால நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஹெட்ஸில் இருக்கிறத நம்ம என்ன செய்வோம்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஒமேகா ஆசிலேஷன் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் சி இதை வச்சு என்ன செய்யணும் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒமேகா பார் ஆசிலேஷன் ஈக்குவல் டு 1/2/c√k/μ சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது கிடைக்குது. தென் இந்த ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை தென் அப்ளை ஃபார் ஸ்கார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது தென் டயட்டாமிக் மாலிகுல்ஸோடைய எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன செய்கிறோம் ஈக்குவேஷன் பார்க்குறோம். தென் இவி இஸ் ஈக்குவல் டு V + 1/2 H ஒமேகா ஆசிலேஷன் இன் ஜூல்ஸ். இதில் V அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். V அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் இதில் வியோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 0, 1, 2 தென் எக்ஸெட்ரா அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்போ இதுலேயுமே இந்த ஜூல் யூனிட்ல இருந்து நம்ம என்ன செய்வோம் அந்த கன்வெர்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் யூனிட் கன்வெர்ட் பண்ணும்போது சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணுவோம். தென் நம்ம கன்வெர்ட் எப்படி பண்ணுறோம்னா இவி இஸ் ஈக்குவல் டு கேப்ஸ் இவி டிவைடட் பை ஹெச்சி அப்படின்னு இருக்கும். இங்கே என்ன இருக்கும் ஒரு ஹச் இருக்கும் அப்படி சொல்லும்போது என்ன ஹச் என்ன செய்யணும் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது இவி இஸ் ஈக்குவல் டு V + 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த ஒமேகா பார் ஆசிலேஷன் பெர் சென்டிமீட்டர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது ஒமேகா பார் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் யூனிட்ஸ் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் V ஈக்குவல் டு 0. தென் நீங்கள் பார்த்துருப்போம் V அப்படின்னு சொல்லும்போது வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் வியோட வேல்யூ வந்து என்னென்னலாம் இருக்குன்னா 0, 1, 2 அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு வியோட வேல்யூ 0வாக இருக்கும்போது
லோயஸ்ட் வைப்ரேஷனல் எனர்ஜி ஸ்டேட், லோயஸ்ட் வைப்ரேஷனல் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த V is equal to 0 அப்படின்னு சொல்லும்போது இது இன்னொன்று அனதர் வேர்ட்ஸில் எப்படி சொல்லுவோம்னா 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்லுவோம். 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். தென் அப்போ வியோட வேல்யூ 0 இருக்கும்போது தென் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் பார் E0 ஈக்குவல் டு 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தட் இஸ் இந்த ஒமேகா பார் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் யூனிட் அப்படிங்கிற நினைக்கிறோம் சொல்கிறோம். அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் யூனிட் தான் நிஜமாக ஹெர்ட்ஸில் இருந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த 0 பாயிண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வைப்ரேட்டிங் டைனமிக் மாலிகுல்ஸோட செலெக்ஷன் ரூல் for simple harmonic oscillator in apply for Schrödinger wave equations. இப்போ இந்த செலெக்ஷன் ரூல் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இந்த வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிகுல்ஸில் நம்ம எந்த மாடல் வச்சுருக்கோம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மாடலோட இது செலெக்ஷன் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா V ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். டெல்டா V ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ இந்த செலெக்ஷன் ரூலை தென் வியோட வேல்யூ 0 1 2 3 தென் எக்ஸட்ரா அப்படி இருக்கும்போது தென் செலெக்ஷன் ரூலை அதில் அப்ளை பண்ணுறோம். எனர்ஜி லெவலில் வியோட வேல்யூ என்னது 1 0 1 2 இருக்கும்போது என்ன செய்வோம் அந்த செலெக்ஷன் ரூலை அப்ளை பண்ணுறோம். தென் ஃபஸ்ட்டு EV ஈக்குவல் டு 1ல் இருந்து 0க்கு போகும்போது அப்போ பியோட வேல்யூ 1ல் இருந்து வியோட வேல்யூ 0க்கு போகும்போது நமக்கு எனர்ஜி லெவல் வைப்ரேஷன் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தோம்னா தென் இது வந்து V ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற டேர்மு, இது வந்து என்னன்னா V ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற டேர்மு. அப்போ வியோட வேல்யூ 1 + 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன் மைனஸ் V + 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன். இதில் வியோட வேல்யூ 0, இதில் வியோட வேல்யூ வந்து என்னது 1 பார்த்துருக்கோம். நமக்கு அப்போ என்ன கிடைக்கும்னா 3/2 ஒமேகா பார் ஆசிலேஷன் மைனஸ் 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இதில் வியோட வேல்யூ 0வா இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் வந்து என்ன பார்த்தோம்னா 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். தென் கேன் நெவர் மாலிகூல்ஸ் நாட் ரெஸ்ட் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்போம். தென் என்ன மாலிகூல்ஸ் வந்து எப்பயுமே என்ன செய்யணும்னா அந்த மூவ்மெண்ட் வைப்ரேட்டிங் மூவ்மெண்ட்லேயே என்ன செய்வோம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். தென் இந்த ஈக்குவேஷன் ஃபைனலாக கிடைக்கக்கூடியது என்ன பார்த்தோம்னா ஒமேகா பார் ஆசிலேஷன் பெர் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதே மாதிரிக்க நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா எமிஷன் பார்க்கும்போது தென் ஈயோட வேல்யூ வியோட வேல்யூ 1ல் இருந்து 0க்கு போகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அதே வேல்யூ தான் என்ன செய்யும் கிடைக்கும். தென் எமிஷன் வேல்யூ அப்படி கிடைக்கும். அடுத்து தென் வியோட வேல்யூ 2ல் இருந்து 1க்கு போகும்போது அப்போ வியோட வேல்யூ 1ல் இருந்து 2க்கு போகும்போது 2ல் இருந்து 1க்கு போகும்போது பார்த்தோம்னா 2 + 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன் மைனஸ் 1 + 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5/2 ஒமேகா பார் ஆசிலேஷன் மைனஸ் 3/2 ஒமேகா பார் ஆசிலேஷன். அப்போ எந்த எனர்ஜி லெவல்லையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவானது இந்த ஒமேகா பார் ஆசிலேஷன் சென்டிமீட்டர் இன்வர்ஸாக தான் இருக்கு. இந்த டயட்டாமிக் மாலிகூல்ஸோட எனர்ஜி கர்வ் அப்படின்னு பார்க்கும்போது பேராபோலிக் கர்வாக இருக்கும். பேராபோலிக் கர்வாக இருக்கும். பேராபோலிக் கர்வாக தான் கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பேராபோலிக் கர்வ் பார்க்கும்போது தென் என்னது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸுக்கும் வெர்சஸ் எனர்ஜிக்கும் நம்ம இந்த எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது தென் ஃபஸ்ட்டு வியோட வேல்யூ 0வாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது 1/2 ஒமேகா பார் ஆசிலேஷன். வியோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவல் 3/2 ஒமேகா பார் ஆசிலேஷன். வியோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 5/2 ஒமேகா பார் ஆசிலேஷன். இந்த மாதிரி வியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது தென் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்ன செய்யுது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் பார்த்துருப்போம். தென் அப்போ கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூமே என்ன எப்படி இருக்கும்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படின்னு சொல்லும்போது நெய்பரிங் அட் எனி 2 ஸ்டேட் இப்போ V0 0ல் இருந்து 1க்கு போகும்போது தென் அந்த ஸ்பேஸ் வந்து என்னன்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். தென் அதே மாதிரிக்கு வியோட வேல்யூ 1ல் இருந்து 2க்கு போகும்போது தென் அந்த வேல்யூ என்னது ஈக்குவலி ஸ்பேஸாக இருக்கும். 2ல் இருந்து 3க்கு போகும்போது 3ல் இருந்து 4 போகும்போது அந்த வேல்யூ என்னது ஈக்குவலி ஸ்பேஸாக இருக்கும். தென் ஈக்குவலி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இந்த ஸ்டேட் 0 ஸ்டேட்டில் இருந்து 1க்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர் ஸ்டேட் வந்து என்னது ஈக்குவலி ஸ்பேஸாக இருக்கும் அப்படிங்கிற என்ன இருக்கும் இந்த பேராபோலிக் கர்வ் நேச்சரில் பார்த்துருக்கோம். பேராபோலிக் கர்வில் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.